Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்க நிர்வாகிகள் தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. முன்னதாக என்எல்சி அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்க நிர்வாகிகள் தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் தொழிற்சங்க தலைவராக பாரதிதாசன், செயலாளராக வெற்றிவேல், பொருளாளராக அமுல்ராஜ், அலுவலக செயலாளராக ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அதேபோல் சுரங்கம் 1, 2 போக்குவரத்து பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு துணைத் தலைவர், பகுதி செயலாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு போட்டியிட்டு 39 பேர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்வின் போது தேர்தல் ஆணையராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் செம்மலை, தேர்தல் பொறுப்பாளர்களாக செயல்பட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை தொடங்கினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி கடந்த 23ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் பிடிபட்டார். அவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் 7 நாள் காவலில் எடுத்துள்ளனர். இதையடுத்து செவ்வாயன்று ரகசிய இடத்தில் வைத்து ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. விசாரணையில் ஞானசேகரன் மடிக்கணினியில் உள்ள காணொலி, யார் அந்த சார் என்பது குறித்த கிடுக்குப்பிடி கேள்வி கணைகள் தொடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதன் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி திமுகவின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். சென்னை ஆர்கே நகரில் காவல்துறையினர் தனது புகாரை ஏற்க மறுத்ததால் தீக்குளித்த நபர் உயிரிழந்தார். புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவருக்கு தனது பட்டறையில் வேலை செய்து வந்த இருவரிடம் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலடைந்த ராஜன் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரை ஏற்க காவல்துறையினர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த அவர் பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினரின் அலட்சியத்தால் அநியாயமாக ஒரு உயிர் பறிபோனதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஸ்டாலின் வருகைக்காக அவசரமாக புதிய கட்டிடம் திறக்கப்படும் அவலம் அரங்கேறியுள்ளது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்களாக மயக்க மருத்துவர், கண் மருத்துவர் என 2 மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். ஏற்கனவே போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையில் மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டது. இக்கட்டிடம் திறனற்ற திமுக அமைச்சர் பெரிய கருப்பனால் திறக்கப்பட்டு போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் ஒரே நாளில் மூடப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஸ்டாலின் வருகைக்காக மீண்டும் இக்கட்டிடம் திறக்கப்படும் என அறிவித்துள்ளனர். போதிய மருத்துவர்களை நியமிக்காமல் திறனற்ற திமுக அரசு கட்டிடத்தை மட்டும் திறந்தும் மூடியும் விளையாட்டு காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சித்தனர். ஆனா ஏற்கனவே இருக்கிற கட்டடத்துக்கு செவிடி இருக்கும் பத்தல, டாக்டர் இல்ல, இருக்கிறது 2 டாக்டர் தான் இருக்காங்க. அவசர ஆத்தத்துக்கு கூட நாங்க சிவகங்கை சிகிச்சை தான் போக முடியும், அங்கேயும் பார்க்க முடியாது, மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க புதுசா ஒரு கட்டணம் திறக்க வராங்க. ஏற்கனவே பெரிய கருப்பை ஒரு ஆர்டு திறந்து வச்சாரு. அது அன்னைக்கு கூட்டினதேன், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. இப்போ சிஎம் ஐயா நாளைக்கு திறக்கிறாரா கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஊர்ல நானும் ஒருத்தனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மறுபடியும் 23 இல்ல தொடர்ந்து செயல்படுமா?